காலபுருஷனுடைய மூன்றாவது இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திலே அமர்ந்த புதனுடைய ராசி. செவ்வாய் முடிஞ்சு ராகு நடக்கும்போது படிப்பிலே கொஞ்சம் மந்தம், காலேஜ் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தொழிலில் தான் நல்ல முன்னேற்றங்களை அடைவார்கள். ஏன்னா அப்புறம் குருதசை 16 வருஷம் இருக்குது இவங்களுக்கு. புதனுடைய ராசி மண்டலத்தில் வரக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரம் இது. அதனால கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். எதையும் டக்குன்னு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அணுகுனா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு கோபம் வரக்கூடிய ஆட்கள். தொழில் சார்ந்த இடத்துல ப்ரொமோஷன், இவங்க போய் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா ஒரு 20 வருஷம் கஷ்டப்படணும். இந்த 20 வருஷத்துக்கு ப்ரொமோஷன்ன்றது கொஞ்சம் படிப்படியாக உயரும். இவங்க வழிபாடு செய்ய வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருவெண்காடு. திருவெண்காடுக்கு போயிட்டு சிவபெருமானையும் அகோர வீரபத்ரையும் தரிசனம் பண்ணிட்டு புத பகவானுக்கு புதன்கிழமை அன்னைக்கு தவனம் அல்லது மரு என்ற மலர்களால் அர்ச்சனை பண்ணோம்னா ரியல் ஒன் ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜினுடைய அன்பான வணக்கங்கள். ராசியினுடைய மூன்றாவது ராசி என்று சொல்லப்படுகின்ற மிதுன ராசி. இந்த மிதுன ராசியுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காலபுருஷனுடைய மூன்றாவது இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திலே அமர்ந்த புதனுடைய ராசி. இந்த மிதுன ராசிக்குன்னே ஒரு தனி சிறப்பு. அதாவது இது உபயராசின்னு சொல்லுவாங்க. உபயராசின்னா சரமும் கிடையாது, ஸ்திரமும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுமத்தியில் உபயமாக இருக்கக்கூடிய ராசி. இதில் முதல்ல வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசிரீஷ நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை செவ்வாய். புதனும் செவ்வாயும் செயற்கையான பெற்ற ராசியாளர்கள் இவர்கள். இந்த மிருகசிரீஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் முதல்ல ஆரம்பிப்பார், தசாபுக்தி எடுப்பார். இப்போ செவ்வாய் தசாபுக்தி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் தசாபுக்தினா 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குழந்தை பிறகுதுன்னு வச்சிங்களேன். வயிறு உபுஷம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வயிறு உபுஷம் சொல்லுவாங்க. அந்த வயிறு உபுஷம் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். அது காலடைவில் சரியாயிடும். 2வது ராகு தசை நடக்கும் அந்த குழந்தைக்கு. அடுத்தது செவ்வாய் முடிஞ்சு ராகு நடக்கும்போது படிப்பிலே கொஞ்சம் மந்தம், காலேஜ் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தொழிலில் தான் நல்ல முன்னேற்றங்களை அடைவார்கள். ஏன்னா அப்புறம் குருதசை 16 வருஷம் இருக்குது இவங்களுக்கு. இந்த மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 வயசுக்கு அப்புறம் தான் குருதசையே வரும். அதுதான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். 2வது இவங்களுக்கு பாதகாதிபதியும் குரு தான். 27 வயசுக்கு மேலே தான் வேலையில் பிரச்சனைகள், தொழில் சார்ந்த இடங்களில் சில சண்டைகள். அதே போல் 2 வருஷத்துக்கு தொழில் மாறுவாங்க. ஒரு தொழில் பண்ணுவாங்க, 2 வருஷம் செய்வாங்க, அதுக்கு அடுத்த 2 வருஷம் வேறு ஒரு கம்பெனி மாறுவாங்க. வேறு ஒரு கம்பெனி மாறுற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நிறைய நடக்கும். இந்த நல்ல பொசிஷனில் இவங்களுக்கான தேவதைகள்லாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பதவி உயர்வில் நல்லா கிடைக்கும். அதாவது ஒரு கொடுக்கக்கூடிய கிரகம் கெட்டு போகக்கூடாது. அந்த கொடுக்கக்கூடிய கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னா இவங்களுக்கு சில விஷயங்கள் தட்டுப்பாடும் தவிக்க வச்சிடும். ஆனால் அது நல்ல இடங்கள் இருந்தால் அள்ளி கொடுக்க வல்லாது கிரகங்கள் நல்லா தரும். இவங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதனுடைய ராசி மண்டலத்தில் வரக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரம் இது. அதனால் கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். எதையும் டக்குன்னு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அணுகுனா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு கோபம் வரக்கூடிய ஆட்கள். அதே போல் திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் இவங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்களையும் நினச்சி கொண்டே இருப்பாங்க. புதிய விஷயத்துக்கு வரமாட்டாங்க. நீ அன்றைக்கி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டியே அந்த மாதிரியே இருப்பாங்க. தவிர்த்து இன்றைய தேதிக்கான விஷயத்துக்கு இவங்க வரமாட்டார்கள். பழையத்தையே நினச்சி கொண்டிருப்பார்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த இடங்களிலே சில பிரச்சனைகள் ஏற்படும். ராகு தேசையும் கேது தேசையும் நடக்கும்போது இவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவங்களுக்கு சேரும். அதே போல் சில நேரங்களில் இவங்களுக்கு தூக்க இன்மை ஏற்படும். நைட்டில் இவங்களுக்கு தூக்கம் வராது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சீக்கிரமாக தூக்கம் வராது. பகல் நேரங்களில் தூங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பணி செய்யும்போது தூங்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அதே போல் புனர்வசு நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ராமருடைய நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 16 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும். அந்த 16 வயசுக்கு அப்புறம் சனி தசை ஆரம்பம். ராமரே பார்த்தீங்கன்னா 16 வருஷம் திருமணம் வரைக்கும் நல்லா இருந்தார். காட்டுக்கு போக ஆரம்பித்ததே 17வது வயசில் தான் காட்டுக்கு போகிறார். ஏன்னா 19 வருஷம் உங்களுக்கு சனி தசை. இந்த
சின்ன வயசு தான் இவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் முதல் 16 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் 19 வருஷங்கள் சில பிரச்சனைகள், அதாவது 28 வயசு வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய மாற்றங்கள், மனைவி கூட சில சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படும். அதுக்கப்புறமா வரக்கூடிய புததசை தான் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் இந்த யோகாதிபதி தசாகப்பட்டது இவங்களுக்கு 40 வயசில் தான் இந்த யோகாதிபதி வரார். இந்த 40 வயசுக்கு அப்புறம் தான் சொந்த வீடு, அதே போல் புதிய தொழில்கள், தொழில் சார்ந்த இடத்துல ப்ரொமோஷன். இவங்க போய் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா ஒரு 20 வருஷம் கஷ்டப்படணும். இந்த 20 வருஷத்துக்கு ப்ரொமோஷன்ன்றது கொஞ்சம் படிப்படியாக உயரும். அதிகமான லாபங்கள்லாம் வரக்கூடிய பார்த்திங்கன்னா 45 வயசுக்கு அப்புறம் தான் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு. ஆகையால் இவங்க வழிபாடு செய்ய வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா திருவெண்காடு. திருவெண்காடுக்கு போயிட்டு சிவபெருமானையும் அகோர வீரபத்ரன் தரிசனம் பண்ணிவிட்டு புத பகவானுக்கு புதன்கிழமை அன்னைக்கு தவனம் அல்லது மரு என்ற மலர்களால் அர்ச்சனை பண்ணோம்னா இவங்களுக்கு புதன் சம்பந்தப்பட்ட திசாபுக்தி யோகாதிபதியாகப்பட்டவர் நல்ல நிலையில் நல்ல விஷயங்களை கொடுத்து கடன் இல்லாத வாழ்க்கையை தரவல்லார். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படி பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு ராகு கேது தான் பிரச்சனையே. ராகு ராகு தசை நடக்கும் போதும் கேது தசை பண்ணும் நிறைய தானங்கள் பண்ணணும். இப்போ ராகு தசை போகுதுன்னா கல்விக்கு தானம் பண்ணலாம். கேது தசை போனால் திருக்கோயில்களுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் இவங்களுக்கு அடிக்கடி அலர்ஜி தான் வரும். ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீசஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். அதுக்கான தீர்வுகளை பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தோஷம் பார்த்திங்கன்னா புதன் இருந்தால் தாய்மாமன், தாய்மாமாவுக்கு இவங்களுக்கும் அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய இருக்கும். புதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதே போல் பூர்வீக சொத்துன்றது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் தாமதமாகவே கிடைக்கும். தந்தையார் வழி சொத்துன்றது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப தாமதமாக கிடைக்கும். அதே போல் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா தந்தையார் வழி சொத்துன்றது குறைவாகவே இருக்கும். சில நேரத்தில் தந்தையார் வழியில் சொத்துன்றது இருக்காது. இவங்க சம்பாரித்து தான் இவங்க முன்னேறான்ற மாதிரியான அமைப்புகளே இருக்கும். அதே போல் இவங்களுக்கு மாரகாதிபதியே குரு தான். ஏன்னா 7ஆம் இடம் மாரகஸ்தானம். குரு தசையில் பார்த்திங்கன்னா லாபம் இருந்தாலும் கஷ்டங்களும் நிறையா இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கக்கூடிய அடியும் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுத்து வைக்கணும். ஒரு தொழிலில் ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னா அதீத லாபம் காட்டி சில பேர் ஏமாற்றக்கூடிய நிலைமைகள்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. ஆகையால் இவங்க திருவெண்காடு போயிட்டு அகோர வீரபத்ரரையும் திருவெண்காட்டீஸ்வரியும் தரிசனம் செய்து புத பகவானை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையலாம். அதே போல் இந்த ரியல் ஒன் ஆன்மீக சேனலை நம் எல்லா விதமான தோஷங்களுக்கும் பரிகாரங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல் உங்களுக்கான ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கமெண்டில் தெரிவித்தால் அதற்கான தீர்வுகளை நாங்கள் ஒரு இதுவாகவே போடுறோம். நன்றி, வணக்கம்.